வதனம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாள் எல்லோருக்கும் எப்படி மகிழ்ச்சியா துவங்குதோ அது போல இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக, பசுமை நிறைந்த ஒரு ஆண்டாக நம் வாழ்க்கையில அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். வதனம் டிவி நேயர்களே, இந்த பதிவுல பொங்கல் திருவிழா சிறப்பம்சங்களும் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளின் இந்த வார பொது பலன்களையும் நாம் பார்க்கலாம். எல்லாரும் இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு நாளை ஒரு வருடத்திற்கு ஒரு நாள் நாம் கொண்டாடினாலும் இதில் இருக்கிற ஒரு உற்சாகம், இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆரவாரம், ஒரு பெரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மற்ற பண்டிகையை காட்டிலும் பொங்கலுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு தாங்க சொல்லணும். குடும்பமா இருந்து கொண்டாட வேண்டிய விழான்னு சொன்னா அது பொங்கல் தாங்க. இந்த பொங்கல் விழாக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அம்சம்னா, இந்த உலகமே உணவை நம்பிதான் வாழுது. அந்த உணவை நமக்கு தரக்கூடியது உழவு. அந்த உழவுக்கு மிக முக்கியமானவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிக்கு துணையாக இருப்பவர் சூரிய பகவான். அவர் நல்லா இருந்து அருள் புரிந்தாதான் ஒரு விவசாயி செழிப்பாக இருக்க முடியும். அப்போ ஒரு வெயிலும் வேணும், மழையும் வேணும். இப்படி எல்லாவற்றையும் அந்த பயிருக்கு தந்து அருளக்கூடிய சூரிய பகவானை நாம் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள். ஆக வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆணிவேரான திருநாள் அப்படின்னு சொன்னா அது பொங்கல் திருநாள் தாங்க. நம்ம கிராமத்துல வைக்கிற பொங்கல் இன்னைக்கும் அந்த மண் வாசனையோட அப்படியே இருக்குதுங்க. ஆனா நகரங்கள்ல அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு நான் சின்ன யோசனை சொல்றேங்க. நீங்க குக்கர்ல கூட பொங்கல் வைக்கலாம், கேஸ் அடுப்புல கூட பொங்கல் வைக்கலாம். ஆனா குடும்பத்தோட வைங்க. காலையில எழுந்து எல்லோரும் குளிச்சுட்டு நீங்க பொங்க வைக்கக்கூடியது பொங்கல் பானையா இருந்தாலும் சரி, குக்கரா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு திருநீர் பட்டை இட்டு குங்கும சந்தனம் எல்லாத்தையும் இட்டு அதுக்கப்புறங்க உங்கள் பொங்கல் பானையிலையோ இல்ல குக்கர்லயோ இஞ்சி மஞ்சள் ரெண்டையும் சேர்த்து ஒரு கயிறா கட்டுங்க. கட்டிட்டு அந்த பொங்கல் பானையை எடுத்துட்டு போய் உங்களுடைய பூஜை அறையில வச்சு இந்த பொங்கல் பொங்கி வரது போல நம் வாழ்க்கையில எல்லா வல்ல செல்வங்களும் பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அதை கொண்டு வந்து உங்களுடைய அடுப்புல வச்சு உங்க குடும்பத்துல வயசுல யாரு பெரியவங்களோ அவங்க கையால அடுப்பை பத்த வச்சு அதுல பால் தண்ணி எல்லாமே ஊத்திங்க. அது எப்போ பொங்குது அப்படின்னு நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருப்போங்க. அப்படி பொங்கி வரும்போது குடும்பத்தோட எல்லோரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரும் மகிழ்ச்சியே இருக்குங்க. உங்க பூஜை அறையில வாழை இலை போட்டு அதுல மஞ்சள், இஞ்சி, வெத்தலைப்பாக்கு, கரும்பு, நாட்டு காய்கறிகள் இதையெல்லாம் வச்சுட்டு பொங்கல் வந்து பானையில வச்சிருந்தீங்கன்னா அந்த பானையோட அப்படியே கொண்டு வந்து வைங்க. இல்ல குக்கர்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சமா எடுத்து அந்த பொங்கலை இலையில வச்சுட்டு அப்படியே அந்த மண் வாசனையோட சூரிய பகவானை நினைச்சு, சிவ சிவ சூரியனே, சிவந்து எழுந்த சூரியனே, அலைகடலில் உதிக்கும் ஆதித்த பகவானே, உம்மை கண்டு பனி நீங்குவது போல எம்மை கண்டு வறுமை, துன்பம், நோய் இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கம் இருப்பவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல பாங்கான விழானா அது பொங்கல் திருநாள் தாங்க. பொங்கல் வைக்கும் நேரம் சூரிய பொங்கல் அப்படின்னா நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து நம்ம வீட்டில் எல்லாருமே குளிச்சுட்டு பொங்கல் எல்லாம் வச்சு அதையும் படைச்சு சூரியன் உதிக்கும் போது அவரை வரவேற்கிறது தாங்க நம்ம சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்க சூரிய பொங்கல் வைக்கிறதா இருந்தா காலையில 4:30 மணிக்கு இல்லைன்னா ஒரு 5 மணிக்கு நீங்க எழுந்து 6:47க்கு சூரிய உதயம் வருதுங்க. அதுக்கு முன்னாடியே பொங்கல்லாம் வச்சு நீங்க படைச்சு அவரை வந்து வரவேற்கலாங்க. அப்படி உங்களால முடியல அப்படின்னா காலையில 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் நீங்க பொங்கல் வைக்கலாங்க. அதுவும் முடியலன்னா 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் நீங்க பொங்கல் வைக்கலாங்க. இல்லைன்னா மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் நீங்க பொங்கல் வைக்கலாங்க. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளின் இந்த வார பொது பலன்களை நாம் பார்க்கலாம். இந்த வாரம் மிக அற்புதமான வாரமாக உங்களுக்கு இருக்குதுங்க. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதியான தருணங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு அமைகிறது. பல வழிகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த சில தடங்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அது எல்லாமே இந்த வாரம் விலகும். ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் மாற போறாருங்க. இது மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்குங்க. ஒரு புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும், உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்க
இருக்கிறதா இருந்தாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் தைரியமா தொடங்கலாங்க. உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும், புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். நீங்க இப்ப இருக்கிற உத்தியோகத்துல இருந்து வந்த தடங்கள், குழப்பங்கள் அது எல்லாமே விலகுங்க. பெண்களுக்கு சுப செலவுகள் வரும், மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் வருங்க. நீங்க ஏதாவது புதுசா கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்துல முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்துல முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்றங்கள் உருவாகும். ரிஷப ராசிக்காரர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிரன் கலஸ்தரஸ்தானத்துல வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தான். உங்களுக்குங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் ராசிநாதனுடைய பார்வை கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் போயிட்டு இருக்குங்க. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த கிரக கூட்டணி உடைஞ்சுங்க 9ஆம் வீட்டுக்கு சூரிய பகவான் வராருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. நீங்க புண்ணிய காரியங்கள் நிறைய செய்வீங்க. அந்த புண்ணிய காரியங்கள் நீங்க செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான வரவுகளும் கிடைக்கும். உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். பல வழிகளில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் விலகும். உங்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உண்டாகும். நீங்க எந்த விஷயத்திலையுமே ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். உங்களுக்கு தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கடுமையான பணிசுமை இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி உங்களால சமாளிக்க முடியுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த எல்லா குழப்பங்களும் விலகும். நீங்க இந்த வாரம் அம்மன் சம்பந்தமான கோவில்கள்ல உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க. நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி உங்களுக்கு வரும். பொன்னகர் மைசூர் NH ரோட்டில் அமைந்துள்ளது. DTCP அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். சர்வே எண் 16 கீழ் 1, DTCP நம்பர் 146 கீழ் 2023. சிக்கரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது. அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது. பொன்னகரின் சிறப்பம்சங்கள்: அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது. குடிநீர் தொட்டி 20,000 லிட்டரில் அமைந்துள்ளது. மனையில் குடிநீர் வசதி, தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. சோலார் மின் விளக்கு மற்றும் மின்சார மின் விளக்கு அமைந்துள்ளது. கான்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. மனை பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லேஅவுட் வசதி அமைந்துள்ளது. மனையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பண்ணாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. மனையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானி சாகர் அணை உள்ளது. சாரு மெட்ரிகுலேஷன் பள்ளி, வட்டார போக்குவரத்து அலுவலகம், பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது. தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள 1 கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது. மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது. மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் 70% கடன் வசதி செய்து தரப்படும். தொடர்புக்கு செல் 7788992914. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டட் வீடியோ, கேண்டட் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், மாடல் போட்டோ ஷூட், ஆட் ஃபிலிம் ஷூட், மேலும் என்டி போட்டோ ஆல்பம், சினிஸ்டைல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ட்ரோன், ஸ்பாட் மிக்சிங், LED டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க தி ராசி டிஜிட்டல். மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல். தொடர்புக்கு தி ராசி டிஜிட்டல், பவானி சாகர், செல் 9688909644, 9360432317. மின்னஞ்சல் therasidigital@gmail.com. Facebook The Rasi Digitals. YouTube The Rasi Digital. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். பெண் என்றாலே அழகு. அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும்
திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெயின் அகற்றுதல், முடி உதிர்வு சிகிச்சை, கருவளையம் அகற்றும் சிகிச்சை, கரும்புள்ளி, முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்தும் லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும். திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அகாடமியில் ப்ரீ பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு பல வகையான நன்மைகள் அள்ளித்தரும் வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் புதன் பகவான் சப்தம கலசரஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க இந்த வாரத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா அது வெற்றி அடையக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. பொருளாதாரத்திலுமே உங்களுக்கு நல்ல மேம்பாடு இருக்கும். நீங்க தைரியமா தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலாம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி வம்புகள் வழக்குகள் அதிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். இவ்வளவு நாளா இருந்த சுபகாரிய தடங்கள் எல்லாமே விலகுங்க. தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்குங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட ஒரு மனநிறைவான தன்மை உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோக சம்பந்தமா வெளி மாநிலம் வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? முயற்சி பண்ணுங்க. கட்டாயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பெண்களுக்கு மனசுக்குள்ள இருந்த ஒரு சில கஷ்டங்கள் எல்லாமே விலகி இந்த வாரத்துல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடக ராசிக்காரர்களே, அஷ்டமத்து சனி உங்களுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில தாங்க இருக்குது. முக்கியமா உங்க ராசிநாதனான சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு ஆதரவான வீட்டுல தாங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய முன்னேற்றங்கள், நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கும். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் போறாருங்க. அதோட சூரிய பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் வர வாய்ப்புள்ளதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் வேண்டாங்க. எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு தொழில் உத்தியோகம் இந்த தை மாசத்துல மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் இந்த கம்பெனியிலிருந்து ஒரு நல்ல பெரிய கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமா மாறுதலுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. தொழிலை நீங்க விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்துல நீங்க விரிவுபடுத்துவதற்கான எல்லா வாய்ப்பும் வரும். பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மண்மனை வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்குவதற்கான யோகங்கள் வரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எந்த வேலை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யணுங்க. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 5ஆம் வீட்டில இருந்து 6ஆம் வீட்டுக்கு போயிருக்காருங்க. அதாவது பொதுவா ஒரு ஜென்ம ஜாதகமா இருந்தாலும் சரி, கோச்சார அமைப்புல இருந்தாலும் சரி, 3, 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ 5ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் போயிருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. இருந்தாலும்ங்க 9ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனாலையும் 5ஆம் வீட்டுல செவ்வாய் இருப்பதனாலையும் உங்களுக்கு ஒரு அனுகூலம். மேலும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதுனால பல யோகங்களை அள்ளி தருவாருங்க. திருமண சம்பந்தமான பேச்சுக்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்திலேயும் சிக்கல் குழப்பங்கள் எல்லாமே விலகும். தொழில் உத்தியோகம் பொறுத்தவரை வரும் நாட்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. பணம் சம்பந்தமான, அதாவது பினான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்ட் டைம்ல ஏதாவது வேலை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க முயற்சி செய்யலாம். அதன் மூலம் நல்ல
வருமானம் கிடைக்கவும் வாய்ப்புள்ளதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே வரும் நாட்கள் நல்ல மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தெம்பு தைரியம் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரர்களே, உங்க ராசிநாதன் புதன் பகவான் சுகஸ்தானத்துல குரு வீட்டுல செவ்வாயுடன் உட்கார்ந்து கொண்டு குரு பார்வையில பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. வரும் நாட்களில் நீங்க நினைக்கும் காரியங்கள் சிறிது தாமதமானாலும் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். நீங்க புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னா நீங்க தாராளமா செய்யலாங்க. அதற்கேற்ப உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துல நீங்க பேசும்போது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. கன்னி ராசிக்காரர்கள் குடும்பத்துல நீங்க பேசும்போது பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. உங்களுக்கு வரும் நாட்கள்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரங்க தொழில் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குங்க. பெண்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். உங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உருவாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. குடும்பத்துல சந்தோஷம் பெருகும். பொருளாதாரமும் மேம்படும். துலாம் ராசிக்காரர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. உங்க ராசியை குரு பகவானும் பார்க்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையுங்க. முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பெறும். பொருளாதாரமும் உங்களுக்கு ஏற்றம் பெறும். பல வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வரும் நாட்கள்ல தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அரசு அனுகூலம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்க எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்த பணியிடை மாற்றம், பதவி உயர்வு இதெல்லாமே உறுதிப்படுத்தப்படுங்க. உங்க முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். குடும்பத்திலையுமே கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே விலகுங்க. பொன்னகர் மைசூர் NH ரோட்டில் அமைந்துள்ளது. DTCP அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். சர்வே எண் 16 கீழ் 1, DTCP நம்பர் 146 கீழ் 2023. சிக்கரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது. அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது. பொன்னகரின் சிறப்பம்சங்கள்: அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது. குடிநீர் தொட்டி 20,000 லிட்டரில் அமைந்துள்ளது. மனையில் குடிநீர் வசதி, தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது. கான்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. மனை பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லேஅவுட் வசதி அமைந்துள்ளது. மனையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பண்ணாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. மனையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானி சாகர் அணை உள்ளது. சாரு மெட்ரிகுலேஷன் பள்ளி, வட்டார போக்குவரத்து அலுவலகம், பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது. தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள 1 கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது. மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது. மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் 70% கடன் வசதி செய்து தரப்படும். தொடர்புக்கு செல் 7788992914. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டட் வீடியோ, கேண்டட் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட்,
போஸ்ட் வெட்டிங் ஷூட், மாடல் போட்டோ ஷூட், ஆட் ஃபிலிம் ஷூட், மேலும் என்டி போட்டோ ஆல்பம், சினி ஸ்டைல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ட்ரோன், ஸ்பாட் மிக்சிங், LED டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க தி ராசி டிஜிட்டல் மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல். தொடர்புக்கு தி ராசி டிஜிட்டல், பவானி சாகர், செல் 9688909644, 93604323317, மின்னஞ்சல் therasidigital@gmail.com, Facebook The Rasi Digitals, YouTube The Rasi Digital. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். பெண் என்றாலே அழகு. அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெயின் அகற்றுதல், முடி உதிர்வு சிகிச்சை, மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை, கரும்புள்ளி, முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்தும் லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும். திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அகாடமியில் ப்ரீ பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். விருச்சிக ராசிக்காரர்களே, வரும் காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அள்ளித்தர காத்திருக்குதுங்க. உங்க ராசிநாதனான செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. உங்க ராசியிலேயே சுக்கிரனும் இருந்து கொண்டு இருக்கிறார். உங்களை சனி பகவான் 10ஆம் பார்வையாவும் பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகுங்க. புதிய முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. தொழில் உத்தியோகத்துல வரும் நாட்கள்ல கொஞ்சம் வேலை சுமை அதிகமா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்குங்க. வரும் நாட்களில் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாம் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே கிடைக்குங்க. அரசாங்க அனுகூலம் கிடைக்க வாய்ப்புள்ளதுங்க. பல வழிகளில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அது எல்லாமே விலகுங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அதில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. மனசுக்குள்ள ஒரு புதிய எழுச்சி உருவாகுங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. தொழில் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் குறைஞ்சு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. வரும் நாட்கள்ல நிறைய புதிய விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வர வாய்ப்புள்ளது. திருமண சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே குறையுங்க. மகர ராசிக்காரர்களே, தனுசு வீட்டில் இருந்த சூரிய பகவான் இப்போ உங்க ராசியில வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் கட்டாயமா கிடைக்குங்க. அரசாங்க சம்பந்தமான டெண்டர், கான்ட்ராக்ட், ப்ராஜெக்ட் இது எல்லாமே நீங்க முயற்சி பண்றதா இருந்தா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புள்ளது. உங்களுக்கு பெரிய பதவிகள், பொறுப்புகள் எல்லாமே தேடி வர வாய்ப்புள்ளது. இவ்வளவு நாளா முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறுங்க. உங்களுக்கு பல வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகுங்க. உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே மாறுங்க. பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. நீங்க நினைச்ச மாதிரி தொழில் விரிவுபடுத்த வாய்ப்புகள் எல்லாமே உள்ளதுங்க. வரும் நாட்களில் கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷம் அதிகரிக்கும். வரும் காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார
வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும். கும்ப ராசிக்காரர்களே, உங்க ராசியில சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாருங்க. அதோட உங்க ராசிக்குள்ள வரும் நாட்கள்ல சந்திர பகவான் வந்துட்டு போறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் நீங்க செஞ்சாலும் பார்த்து கொஞ்சம் கவனமா செய்யுங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு இரட்டை மனநிலை உருவாகுங்க. இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா என்ற குழப்பங்கள் உங்களுக்கு வந்து போகும். நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா செஞ்சீங்கன்னா ஒரு நன்மை கிடைக்கும். குடும்பத்துல நீங்க பேசும்போது உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது உங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வரும் நாட்கள்ல வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றிகரமா இருக்குங்க. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. வரும் வாரத்துல உத்தியோகம் உங்களுக்கு நல்லபடியாவே இருக்குங்க. நீங்க அலுவலகத்துல எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. உங்கள் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரட்டை மனநிலை உருவாகும். அந்த வகையில எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வரும் நாட்களில் வெற்றி பெறும். மீன ராசிக்காரர்களே, உங்க ராசிநாதன் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்குள்ளேயே ராகு பகவானும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். செவ்வாய் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால வரும் நாட்கள்ல எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க தெளிவான முடிவுக்கு வர முடியுங்க. உங்களுக்கு பல வகையில இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்குங்க. முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். புதிய தொழில் மாற்றங்கள் கிடைக்கும். நீங்க ஏற்கனவே செய்து கொண்டுள்ள தொழிலை விரிவுபடுத்த பண உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகம் பொறுத்த வரைக்குங்க வரும் நாட்கள்ல அலுவலகத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதன் மூலமா சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு யோக பலன், அதிர்ஷ்ட பலன் எல்லாமே உருவாகுங்க. சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே உங்க பிள்ளைகளுடைய அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்குங்க. இந்த வாரத்திலங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடன் பிரச்சனைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள், நண்பர்களால் சில உதவிகள் கிடைக்கும். வரும் வாரமுள்ள ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களையும் நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.